சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல் ஒன்று உருவாவதற்கு பின்னால் பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்குது. அந்த வகையில் காலம் தாண்டி இன்னைக்கும் ரசிக்கப்படும் இந்த பாடல் உருவாக்கத்தின் போது சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த பாடல் டியூனுக்கு 10 நாட்களாக வரிகளை எழுத முடியாமல் கவிஞர் வாலி திணற 10 நிமிஷத்துல அதை எழுதி முடிச்சு கொடுத்திருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வாங்க நான் சொல்றேன். பி.ஆர். பந்து இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் கடந்த 1965ஆம் ஆண்டு திரையரங்கில் வெளியான படம் தான் 1000ல் ஒருவன். இந்த படத்தில் நம்பியார் வில்லனா நடிச்சிருப்பார். எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருக்கிறாங்க. பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே செம்ம வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இன்னைக்கும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருது. இந்த படம் உருவானப்போ எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே ஏதோ ஒரு மோதல் போக்கு இருந்ததா சொல்லப்படுது. அதனால கண்ணதாசனை தவிர்த்து இந்த படத்தின் பாடல்களை வாலி எழுத முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் பெரும்பாலான பாடல்களை வாலி எழுதியிருப்பாரு. படத்துல அடிமைகளை மீட்டு கப்பல்ல அழைச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய காட்சிக்கு பாட்டு எழுதணும். இதுதான் அந்த சீனோட கான்செப்ட். எம்.எஸ். விஸ்வநாதன் அமைத்து கொடுத்த டியூனை கேட்ட வாலிக்கு வரிகள் கிடைக்கவே இல்லையாம். இதனால கிட்டத்தட்ட அவர் 10 நாட்கள் பாட்டு எழுத முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் சரியான வரிகள் அவருக்கு கிட்டல. மற்ற கவிஞர்களும் அந்த டியூனுக்கு பாடல் எழுத திணறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைனலா கண்ணதாசனிடம் கேட்குமாறு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு. உடனே 10 நிமிஷத்திலேயே பல்லவி எழுதி கொடுத்து பாட்டையே டோட்டலி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு கண்ணதாசன். பாடல் வரிகளை கேட்ட எம்ஜிஆருக்கும் வரிகள் ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கண்ணதாசனை நேரில் சந்தித்ததாக சொல்லப்படுது. அந்த பாட்டு தான் 1000ல் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற பாடல். இன்னைக்கும் ரசிகர்களிடையே ரசிக்கக்கூடிய பாடலாகவே திகழுது. இந்த பாடல் உருவாரத்துக்கு முன்னாடி இப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்களேன்.